ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் கழிவறைக்கு சென்று வருவதாக கூறி நரிக்குறவ பெண்ணிடம் 6 மாத ஆண் குழந்தையை கொடுத்துவிட்டு மாயமான இளம் பெண்ணால் பரபரப்பு. காவல்துறையினர் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த பின்பு குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் பிறந்து 6 மாதமே ஆன ஆண் குழந்தையுடன் 25 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் ஒருவர் பேருந்து நிலைய சாலை ஓர கடை நடத்தி வரும் வயதான பெண்மணியிடம் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள், கழிவறைக்கு சென்று வருவதாக என கூறி சென்றுள்ளார். அந்த பெண் சென்று நீண்ட நேரம் ஆகியும் திரும்பி வரவில்லை. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் மூதாட்டி சோளிங்கர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு வந்த காவல் நிலைய ஆய்வாளர் ராமச்சந்திரன் மற்றும் காவலர்கள் மூதாட்டியிடம் இருந்த குழந்தையை மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்தனர். தொடர்ந்து சைல்டு ஹெல்ப் லைன் தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் குழந்தை ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனைகளை செய்து வருகின்றனர். இதனிடையே குழந்தையை விட்டு சென்ற இளம் பெண் குறித்து காவல்துறையினர் பேருந்து நிலையம் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இச்சம்பவம் சோளிங்கரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.